ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியான மில்க் பவுடர் பர்ஃபி செய்ய போகிறோம். அதாவது தீபாவளி ஸ்வீட்டு. அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரையும் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்கணும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் முக்கியமாக. அப்புறம் கமெண்ட் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இதுதான் அதோட ரூல்ஸு. இப்போ 1 கப் அளவுக்கு நான் வந்து பால் பவுட்ரு தான் எடுத்திருக்கேன். எந்த பால் பவுட்ரு வேணாலும் எடுத்துக்கலாம். பால் பவுட்ரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆன்லைனில் கிடைக்கும். அதில் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கலக்கிக்கணும். மாவும் நெய்யும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கை வச்சு இல்லாட்டி ஸ்பூன் வச்சு கலக்கிக்கோங்க. இப்போ இன்னொரு கப்பு அளவுக்கு பால் பவுட்ரு சேர்க்குறேன். இன்னொரு கப்பு பால் பவுடரும் சேர்த்தாச்சு. இப்போ திரும்ப 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. மொத்தத்தில் இப்போ 2 கப்பு பால் பவுடரும் 5 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கை வச்சு கலக்கிக்கங்க. நம்ம வந்து இப்படி பிடிச்சி பார்த்தோன்னா ஒரு பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு மாவு வந்து பதம் இருக்கணும். இப்போ ஒரு ட்ரே எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக நெய் தடவி நான் வந்து க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படி இல்லைனாக்கா ஒரு பிளேட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். நெய் தடவுறப்ப கை வச்சு கூட தடவி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சம் நட்ஸு சேர்க்குறேன். அதில் பிஸ்தா வந்து கொஞ்சம் அழகுக்காக அப்படியே அங்கங்கே தூவி விடுறேன். நீங்கள் இது பிஸ்தாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து எது வேணாலும், எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நட்ஸு சேர்க்காமலும் கூட செய்யலாம். இப்போ பாருங்கள், நட்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு அடிக்கனமான சட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா ஒரு நான்ஸ்டிக் சட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக நம்மளுக்கு செய்கிறதுக்கு வரும். 3/4 கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு எடுத்தீங்கன்னா இது வந்து கரெக்டான அளவாக இருந்துச்சு இனிப்பு. அப்படி இல்லை இனிப்பு வந்து கம்மியாக வேணுன்றவங்க 1/2 கப்பு கூட எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ஜீனி எடுத்தோமோ அதே அளவுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ அதில் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதித்து ஒரு சிறு கம்பி பதம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து பாகு வந்து செக் பண்ணி பார்க்கணும். சிறு கம்பி பதம் வந்ததுன்னா போதுமானது. பிசுபிசுப்பு தன்மை வரும்ல, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சுருக்கோம்ல, ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு, நெய்யும் மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாகில் வந்து கொட்டிட்டு கிண்டிடணும். ஏன்னா கட்டி பட்டுரும். அடுப்பில் வச்சுக்கிட்டே கிண்டினீங்கன்னா கட்டி ஆயிரும். அதனால் அடுப்பை அமர்த்திட்டு தானே கிண்டுங்க. நல்லா கட்டி இல்லாமல் கிண்டினதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் சுருண்டு வர்றது வரையில் நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு, அப்படி இல்லைன்னா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கிண்டிக்கங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சி போயிடும். இந்த மாதிரி சுருண்டு வரணும். நம்ம வந்து கையில் எடுத்து உருட்டி பார்த்தோன்னாக்க அப்படி உருண்டையாக சின்னதாக உருட்டி பார்த்தோன்னாக்க உருட்டை வரணும். அதுதான் இதோட பதம். இப்போ பாருங்கள், உருட்டி பார்த்தாக்க இந்த மாதிரி வரணும். அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வச்சுருந்தோன்னா அது வந்து இன்னும் கட்டிப்பட்டு போயிடும். இப்போ அந்த ட்ரேயில் கொட்டிட்டு செட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்பூனு இல்லாட்டி ஸ்பேச்சுலா வச்சு டைட்டாக அமுக்கி விட்ருங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகும். இது வந்து இப்போ நல்லா ஆறணும். நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். சூடோடு கட் பண்ணக்கூடாது. நல்லா ஆறட்டும். இப்போ ஆறினதுக்கப்புறம் கத்தி வச்சு கட் பண்ணலாம். கத்தியில் வந்து லேசாக நெய் தடவிக்கங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். நான் வந்து ஓரத்தை கரெக்டான லெவலாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதில் வச்சுட்டு எனக்கு கட் பண்ண வரலேன்னு நான் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ இதை வந்து 3 பீஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன பீஸாக கட் பண்ண போகிறேன். இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு நம்ம கடையில் வாங்குறத விட. இப்போ பாருங்கள், எல்லாமே கட் பண்ணி நம்மளுக்கு வந்து மில்க் பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பர் டேஸ்டியான மில்க் பர்ஃபி. இதே மாதிரி தீபாவளி ரெசிபிஸ் வந்து நிறையா ஸ்வீட்டு, இது ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணிவிட்டு அது மாதிரி செஞ்சு பாருங்கள். உள்ளரையும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்படி இருந்தது, நல்ல டேஸ்டியாக. எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் நம்ம இனிமேல் தீபாவளிக்கு ஸ்வீட்டெல்லாம் கடையிலலாம் வாங்க தேவையே இல்லை. நம்ம வீட்டிலே எல்லாமே ரெடி பண்ணிடலாம். இது வந்து நான் ரொம்ப ஆற விட்டு கட் பண்ணதுனால கொஞ்சம் உடஞ்சிட்டு வந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து கொஞ்சம் லேசாக ஆறினோடனே கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உடையாமல் இருக்கும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து இன்னும் அழகாக கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடியது இது. எல்லோரும் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.